இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நீயா? நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாராச்சும் இங்க வாங்க. விட்டு, நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஒரு பொம்பளை ராத்திரியில திருநங்கை வீட்டுக்கு திருட போறா. அங்க மாட்டினதும் அந்த திருநங்கைய கொலை பண்ணிடுறா. உண்மையாவே இது திருட்டுக்காக நடந்த கொலையா, இல்லைன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் நோக்கம் இருக்குதா? ஒரு திருநங்கைக்கு இந்த மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க நம்ம ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, திருநங்கைகள் சமூகமா வாழ்வாங்க. அன்னைக்கு அப்படி என்னாச்சு? இந்த வயசான திருநங்கை ஏன் தனியா இருந்தாங்க? என்னாச்சு? நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய உண்மை ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு. வணக்கம், நான் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல ஒரு உண்மையான சம்பவத்தை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். மனிதர்களோட உறவுகளுக்கு வேல்யூவே இல்லாம போயிருச்சு. ஒரு திருநங்கையை கொன்னுட்டாங்க. அவங்க வீட்டில் திருட்டும் நடந்திருக்கு. அதனால மொத்த மும்பையிலையும் ஒரு சலசலப்பாயிருக்கு. ஏய், காசு கொடு, காசு கொடு. காசு கொடு. யாருடி நீ? சொல்லு. இதுக்கு முன்னாடி இங்க நான் உன்னை பார்த்ததே இல்லையே. யார் நீ? கேக்குறேன்ல, சொல்லு. என்ன நான் சொல்லு. வா, அப்படி ஓரமா வா. ஆடி தனியா ஓரமா பேசணும். வாடிங்கறல்ல. இப்ப சொல்லு. யாருடி நீ? சொல்லு. யாருடி நீ? கேக்குறேன்ல, சொல்லு. யார் நீ? நான் அட என்ன நான் இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கேன். ஏய், ரொம்ப நடிக்காத, எல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஐ டோன்ட் லைக் இட். உனக்கு தெரியுமாடி இந்த ஏரியா யாரோடதுன்னு? தெரியுமாடி? சொல்லு. தெரியுமா தெரியாதா? சொல்லு. இது குரு அம்மாவோட ஏரியா. இது குரு அம்மாவோட ஏரியா. ஆமா, இது குரு அம்மாவோட ஏரியா. என்னடி, என்னாச்சு? நீ யாரடி? சொல்லு. நீங்க பாருங்க குரு அம்மா, நம்ம ஏரியாவுக்குள்ள வந்து இவ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கா. சொல்லு, உன்னோட பேர் என்ன முதல்ல சொல்லு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? குரு அம்மாவோட பெர்மிஷன் இல்லாம இங்க தொழில் பண்ணவே முடியாது. குரு அம்மாவோட ஏரியா இது. நீ எங்க இருந்து வர்ற? நான் முதல்ல தாதர்ல இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன எங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இப்ப நான் இங்க இருக்கேன். சரி, இங்க பாரு. நான் உன்னை துரத்தலாம் மாட்டேன். ஆனா தொழில் நீ எங்க எல்லார் கூடயும் சேர்ந்து தான் பண்ணி ஆகணும். ஆனா குரு அம்மா. நிறுத்து. நீ என்ன சம்பாரிச்சாலும் அதை என்கிட்ட தான் கொடுக்கணும். நான் உன் பங்க உன்கிட்ட கொடுத்துருவேன். ஓகேவா? ஆனா எப்படி இப்படி பண்ண முடியும் குரு அம்மா? ஏய், வாயை மூடு. நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். போ.
இங்க பாருங்க குரு அம்மா, நான் நிறைய காசு சம்பாரிச்சு கொண்டு வந்திருக்கேன். இதுல மொத்தம் 1000 ரூபாய் இருக்கு. ராத்திரி எல்லாம் நீ இங்க வரல இல்ல? இங்க பாரு முன்னி, இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. நீ ஒழுங்கா தொழில மட்டும் பாரு, புரிஞ்சதா? போ, இந்த 1000 ரூபாயும் கொண்டு போ. போ இங்க இருந்து. என்னடி, என்ன விஷயம்? குரு அம்மா, நான் சம்பாரிச்ச காசு நீ நிறைய சம்பாரிச்சிருக்கியே, நல்லா இரு. இந்தா, நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு, நல்லா இரு. கொண்டு சொல்லு, நீ எங்க தங்கியிருக்க? இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் இல்லை. தாராவில ஒரு வீட்டில் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா வாடகை ரொம்ப அதிகம். அடி பைத்தியக்காரி, இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுமா, சரியா? இன்னையில இருந்து உன்னை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னையில இருந்து நீ இங்கே தான் இருக்கணும், என் கூடயே இரு. ஏற்கனவே இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. போ, போய் உன் பொருள் எல்லாம் கொண்டு வா. தேங்க்யூ குரு அம்மா. போ. நல்லா இருக்க குரு அம்மா. அவ வந்து ஒரு வாரம் கூட முழுசா ஆகல. அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க. அவ யாரு என்ன? அவ முகத்துல நீ சந்தோஷத்தை பாத்தியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இது எல்லாம் நான் எனக்காகத்தான் பண்றேன். மேல போனா சொல்லிக்கிறதுக்கு நானும் புண்ணியம் பண்ணணும்ல. ஐ டோன்ட் லைக் இட். ரொம்ப ரொம்ப நல்லா ஆடுனீங்கடி. எல்லாரும் நல்லா இருங்க. ஏ சந்தா, இங்க வா. சொல்லுங்க குரு அம்மா. உனக்கு கண்ணு பற்றக்கூடாது. இந்தா, இன்னையில இருந்து நீ சம்பாதிக்கிற எல்லாத்தையும் இதுல வச்சுக்க. ஹரிச்சந்தா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா? உனக்கு குரு அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இனிமே உன்னோட இந்த பர்ஸ் எப்பவும் காலியா இருக்காது. என்னடி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க? குரு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு. குரு அம்மா, நல்லா. இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் இந்த பர்ஸை கொடுத்துருக்கேன், நீயே வச்சுக்கோ. நீ எதுக்காகடி அழுகுற? குரு அம்மா மேல உனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு, சந்தோஷமா இரு. குரு அம்மா, வா, சந்தோஷமா இருக்கணும். ஐயோ குரு அம்மா, உங்க இருமல் அதிகமாயிட்டே போகுது. இந்த இருமல் அதோட சேர்த்து இந்த தலைவலி வேற அதிகமாகிட்டே போகுது. இந்தாங்க குரு அம்மா. குரு அம்மா, நீங்க பொறுங்க, உங்களுக்காக நான் மருந்து கொண்டு வரேன். வேணா நில்லு, நாச நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு. என்னெல்லாம் கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. இதோ நானே வந்துட்டேன். குரு அம்மாவுக்கு கஷாயம் கொண்டு வந்தேன். இந்தாங்க குரு அம்மா, இந்த கஷாயத்தை குடிங்க. ரொம்ப நன்றிடி. என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. குரு அம்மா, முதல்ல நீங்க படுங்க, நான் உங்க தலையை பிடிச்சு விடுறேன். ஏ ஃப்ராடு, என் புது லிப்டிக் எங்கடி வச்சிருக்க? நீ தான் அந்த லிப்டிக்கை திருடுனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏ முன்னி, திருடின்னு சொன்னா கொன்னுடுவேன். உன் லிப்ஸ்டிக் எங்க போச்சுன்னு எனக்கு என்னடி தெரியும்? உன் ரூம்ல போய் தேடிக்கோ. வந்துட்டா உன் பொருளை பாத்துக்கிறதுக்கு உனக்கு தெரியல, என்ன திருடின்னு சொல்ல வந்துட்டா. மூஞ்ச பாரு நாய. ஏ நில்லு, என் லிப்டிக்கை நீ தான் திருடி இருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போன என் பவுடர் உன்கிட்ட தான் இருந்துச்சு. என்னோட புது லிப்டிக் எங்கன்னு சொல்லு, இல்லனா உன் முடிய புடிங்கி எடுத்துருவேன். ஒழுங்கா சொல்லு.
விடுறேன்னு சொல்றேன்ல. வச்சிருக்க? என் முடிய விடு. விடுறே. ஏய், ஏய், என் முடிய என்ன விடு. பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றி. அட நிறுத்துங்க. விடுறேன்னு ரெண்டு சொல்றேன்ல. பேரும் நிறுத்துங்க. சொல்லுப்பா, அட, இல்லையா? நிறுத்துங்க சொல்றேன்ல. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவ போய் சொல்றா. இவள முதல்ல திட்டு. அட, இவள அமைதியா எதுக்கு காரணம்? சொல்றேன். இவள விட சொல்றேன். இல்லாம பாடி லிஃப்ட்டுக்கு போடுறடி. போக சொல்லு. இதான் தண்ணி சொல்றேன். அவள. செத்து தொலைங்க. இந்த 2 பேராலேயே எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. தப்பு இவளுதுதான். நான் ஒண்ணு திருடல. முன்னி உனக்கு லிப்ஸ்டிக் தானே வேணும்? இந்தா என் லிப்ஸ்டிக்கை நீ வச்சுக்கோ. இம்போர்ட்டடான லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு. சந்தா, நீ மட்டும் இந்த வீட்ல இல்லைனா இவங்க 2 பேரும் வீட்டை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறாங்க. நீ நின்னுகிட்டு என்னடா என் முகத்தை பாக்குற? போய் வெத்தலை பாக்க வாங்கிட்டு வா. சரி குருவம்மா, இந்த உடனே போயிட்டு வரேன். இந்த நாஜி எங்க போய் செத்தா? குருவம்மா, நாஜ் ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிருக்கா. நீங்க என்கிட்ட சொல்லுங்க குருவம்மா, நான் செய்யறேன். என்ன விஷயம் குருவம்மா? அடடா, நீ இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கியா? ஆனா சந்தா நீ எங்கேயும் வெளியில போயிருக்கதா சொன்னா? அவளை என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? வா இப்படி. நாள் முழுக்க ஊரை சுத்திக்கிட்டே இருக்கிறது. முதல்ல இதை புடி. அப்புறம் இந்த சாவி வேற. போ, அலமாரியில வச்சுட்டு வா. குருவம்மா, நீங்க உங்க விலை உயர்ந்த பொருட்களை லாக்கர்லயோ பேங்க்லயோ வைக்க மாட்டீங்களா? குருவம்மா, இப்ப எல்லாம் எல்லாரும் அவங்களோட காசு நகை எல்லாத்தையும் பேங்க்லயோ லாக்கர்லயோ தான் வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா? அட, ஒருவேளை யாராச்சும் திருடிட்டாங்கன்னா என்ன ஆகுறது குருவம்மா? அடடா, அதெல்லாம் விடு சந்தா. திருநங்கைகளோட எல்லா காசும் வீட்டு அலமாரியில தான் இருக்கும். இது வரைக்கும் 1 ரூபா கூட திருட்டு போனதில்லை. ஆனா குருவம்மா, இது வரைக்கும் நடக்காதது இதுக்கப்புறமும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் சொல்றேன், யாருன்னு தெரியாதவங்கள ரொம்ப நம்பக்கூடாது. நீ கிளம்பு. முதல்ல போய் காசை வச்சுட்டு வா. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா. அட குருவம்மா, இந்தாங்க இன்னும் வச்சுக்கோங்க. இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம்மா. எனக்கும் வேணாம். கொஞ்சம் போடுறீ. ரொம்ப நல்லா இருக்கு. போடு போடு. ஒன்னு சொல்லட்டா நாஸ், நீ பண்ற பிரியாணிக்கு ஈடே இல்ல. ஆட, இந்த பொண்ணு சந்தா எங்க போனா? அவ எங்க? அங்க பாருங்க, அவளே வந்துட்டா. உனக்கு 100 ஆயுசுடி. வந்துட்டியா? உட்காரு. குருவம்மா, ம், உங்க கையை காட்டுங்க. கையா? எதுக்காக கேக்குற? அட, கையை காட்டுங்க. ம், என்னடி அது? குருவம்மா கையில என்ன கட்டிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நான் பாபாவை பார்க்க தர்காவுக்கு போயிருந்தேன். குருவம்மா பேர் சொல்லி தானம் பண்ணியிருக்கேன். அங்கதான் இந்த தாயத்தை கொடுத்தாங்க. இதை போட்டு 1 மாசத்துக்குள்ளேயே குருவம்மாவுக்கு நல்லபடியா குணமாயிடும். இங்க பாரு தாயத்துக்காரி, குருவம்மாவோட நோய் மருந்துல தான் சரியாகும். இப்படி தாயத்து கட்டுறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. அப்புறம் டாக்டர்லாம் எதுக்கு இருக்காங்க? என்னடி நாஸ், தேவையில்லாம நீ ஏன் டென்ஷன் ஆகுற? பாவம் எவ்வளவு அன்பா கொண்டு வந்திருக்கா. கட்டிக்கிட்டா நல்லது தானே? நீயே பாரு, நீ எனக்காக மருந்து கொண்டு வந்திருக்க, இவன் எனக்காக வேண்டிட்டு வந்திருக்கா. என்ன குருவம்மா, தனியா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? பிரியாணியோட வாசனையை பிடிச்சு வந்திருப்பா பிச்சைக்கார நாய். ஏ ராஜு, கொஞ்சம் தான் அட, இருக்கு. என்ன வேணுமா? குருவம்மா நீங்க? நான் ஒரு விஷயம் சொல்றதுக்காக இங்க வந்தேன். அந்த பாட்டியா இருக்கானே, அவனுக்கு ஏதோ அழகான குழந்தை வேற பிறந்திருக்கு. நாம எல்லாரும் கண்டிப்பா நாளைக்கு போகணும். இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா என்னால வர முடியாது. எனக்கு உடம்பு சரியில்லை. ஏ பொண்ணுங்களா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ராஜு, இந்த பொண்ணுங்கெல்லாம் அங்க வந்து ஆட்டம் போடும்போது இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். சந்தா, பாட்டியா ரொம்ப பெரிய ஆளு. நீ நல்லா ஆடணும். நீ ஆடுற ஆட்டத்துல பாட்டியா காசை அள்ளி இறைக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க குருவம்மா. சந்தாவோட அழகுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. என்கிட்ட இருக்கிற மொத்த திறமையும் இறக்க போறேன். அதை பார்த்துட்டு அவரு காசு மலையை கொட்ட போறாரு. ஏய், அப்படி சொல்லு.
நிலேஷ், யார நிலேஷ்னு கூப்பிடுற? என் பேரு நிலேஷ் கிடையாது, சந்தா. நிலேஷ் என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் யாரும் கிடையாது. என்ன உங்க ஃப்ரெண்டு நினைச்சுக்காதீங்க. இங்க பாருமா, எனக்கு சொந்தம்னு யாரும் இருந்தா இப்படி வீட்டுக்கு வீடு ஆடி இருப்பேனா? இப்படி நான் கை தட்ட வேண்டிய அவசியம் கூட இருந்திருக்காது. பைத்தியக்காரி. பூஜா, ஏய் பூஜா, கொஞ்சம் உள்ள வரியா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண்ணானது தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண்ணானது தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நிலேஷ் போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண்ணானது தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. பூஜா, உன்னை அண்ணி கூப்பிடுறாங்க. குரு அம்மா, இன்னைக்கு நம்ம சந்தா எப்படி ஆட்டம் போட்டா தெரியுமா? அந்த கஞ்ச பிஸ்னாரி பாட்டியா, அவன் 2 கையால காசு எடுத்து இப்படி இறைச்சான் தெரியுமா? அடடா, இவ்வளவு காசை இது வரைக்கும் யாருமே எனக்கு கொடுத்தது இல்லையே. இந்தம்மா, இது நீ சம்பாரிச்ச காசு, நீயே வச்சுக்க. இல்ல குருவம்மா, இந்த இந்த காசு எனக்கு வேண்டாம். இதை நீங்க உங்ககிட்டே வச்சுக்கோங்க. எனக்கு எப்போ தேவையோ அப்ப நான் வாங்கிக்கிறேன். என் தங்கம், போ, இத கொண்டுட்டு போய் உள்ள வச்சுட்டு வா. ம், சரிங்க குருவம்மா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குருமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முன்ன பின்ன தெரியாதவ மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்க? முதல்ல வீட்டுக்குள்ள விட்டீங்க, இப்போ பீரோ சாவியை கொடுக்குறீங்க. பெரிய தப்பு பண்றீங்க குருமா. போத நிறுத்து நாஸ். நீ என்ன தேவையில்லாம புலம்பிக்கிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? குரு அம்மா என்ன செஞ்சாலும் நல்லா யோசிச்சு தான் பண்ணுவாங்க. என் முன்னாடி இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்டதே இல்ல, தெரிஞ்சுக்க. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? பின்னாடி நீங்க வருத்தப்படக்கூடாது. போதும். ஓ லிமிட் என்னவோ அதை தெரிஞ்சு நடந்துக்க. நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அந்த குப்பை தொட்டிலே கடந்து நீ செத்திருப்ப. நான் தான் உன்னை தோல்ல சுமந்து வளர்த்தேன். யாரை நம்பணும்னு எனக்கு தெரியும். பெருசா பேச வந்துட்டான். பைத்தியக்காரி. என்னடா தம்பி நிலேஷ், உன்னை விட பெரிய ஆக்டர் இந்த உலகத்திலே இல்லை. ஆக்டர் ஆகிறதுக்கு பனாரஸ்லேருந்து மும்பைக்கு வந்த. என்ன நீ இவ்வளவு லேட்டா வர? உனக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன்.
அது புதுசா வந்திருக்கல்ல, அதான் ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு, வழி தெரியல, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணாங்க. இந்த சாவி. ஆ வாடகை உனக்கு தெரியும்ல, வாடகை 4000 ரூபாய். டெபாசிட் என்னாச்சு? ஆ ஆ இருங்க, நான் அட்வான்ஸ் தரேன். இதுல 4000 இருக்கு, மத்தத அப்புறமா கொடுக்குறேன். சரி. ஆ பிரமாதம்டா நிலேஷ், இப்ப வீடும் கிடைச்சிடுச்சு. படத்துல நடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். பனாரஸ்லேருந்து மும்பை வர டைம் ஆயிருக்கலாம், ஆனா இதுக்கு டைம் ஆகக்கூடாது. அட இருப்பா Sir, இருப்பா, please, நான் தான் போ சொல்றேன்ல, போ. ஓய், இன்னைக்கு நீ துரத்துறல, ஒரு நாள் நீ என் பின்னாடி வருவ பாரு, பெரிய ஸ்டார் ஆக போறேன். சரி சரி, போப்பா போ. ஸ்டார் ஆக போறானா? எக்ஸ்கியூஸ் மீ. அவரும் அவரோட வேலையை செய்யறாரு. ஆக்சுவலி இங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைக்காது. அப்படின்னா எப்படி கிடைக்கும்? முதல்ல நீங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு போய் ஆடிஷன் கொடுக்கணும். ஆடிஷனா? என்கிட்ட போட்டோகிராஃப் இருக்கு, பாருங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்களா? நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. நான் ஒன்று பண்றேன், உங்களை ஒரு புதுசா குரூப்ல ஒன்று ஆட் பண்றேன். அதுல உங்களுக்கான ஆடிஷனுக்கான எல்லா அப்டேட்டும் கிடைச்சிடும். அப்படின்னா எங்க என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கும் ஆடிஷன் மூலமா தான் வேலை கிடைச்சது. ஓ வாவ், ப்ளீஸ். யா, யுவர் நம்பர். 99679499. பை த பை, பூஜா. ஹாய், என் பேர் நிலேஷ். என்னோட காண்டாக்ட் நம்பர் 99. காதல் காதல் காதல். அவளை பார்த்ததுலேருந்து எல்லா பக்கமும் எனக்கு காதல் மட்டும்தான் தெரியுது. தூங்கும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது எல்லா பக்கமும் அவ முகம் மட்டும்தான் தெரியுது. இதுக்கப்புறம் நீ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் உன்னை துண்டு துண்டா வெட்டிடுவேன். சார், இந்த ரோல் கிடைச்சிடும்ல சார்? எனக்கு என்னமோ இந்த ரோல் கூட கிடைக்காதுன்னு தோணுது. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாகும்? 4 மாசம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு சின்ன ரோல் கூட கிடைக்கல. என் தலையில என்னதான் எழுதியிருக்குன்னு தெரியல. அட, உன்னோட ஆக்டிங் மேல நீ நம்பிக்கைவே. இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா எனக்காவது ஒரு ரோல் கிடைக்கும். எனக்கு எந்த ரோலும் கிடைக்க போறதில்ல. சரி, நீ கவலைப்படாத. ஏற்கனவே இங்க ரொம்ப மழை பெய்யுது, கேப் புக் பண்ணிக்கலாம். என்ன வீட்ல விட்டுட்டு நீ கிளம்பிடு. அட, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு ஒரு ஆப்போசிட் சைடு பேண்டரா போகணும். என்னோட ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ ப்ரொடியூசரோ கேஸ்டிங் டைரக்டரோ நம்பர் தரேன்னு சொல்லியிருந்தான். நீ இப்ப கிளம்பு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஷூர். இங்க பாரு, நான் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என்னால ஆடிஷன்லாம் வர முடியாது, ஆனா நீ ஞாபகமா போயிடு. நான் போயிடுறேன். டேக் கேர். ஓகே, பை, see you. வீட்டுக்கு போகிறதுக்கு காசே இல்லை, ஆடிஷன்ஸுக்கு எங்கேருந்து போகிறது? அண்ணே, இந்த வடபா எவ்வளோ? 12 ரூபா. அண்ணே, நீங்கள் பாவு மட்டும் கொடுத்து குடிக்க ஒரு டீ கொடுத்துருங்க. டேய், பாக்க ஷார்ட்கன் மாதிரியே இருக்க. குடு குடு. என்னடா அப்படி பாக்குற? குடு குடு. அப்படி பாக்குற? கொடுத்துட்டு போடா. போடா. ஏய் மாமா, என்ன அழகா இருக்கான் பாருடி. குடு குடு. கையில இருக்க காசை கொடுத்துட்டு போ. பாக்கெட்ல குடு. பாதானே. குடு குடு. வாடி. போலாம் வா. நிறைய சம்பாதிச்சிட்டோம். 50, 60, 70, 80, 90, 100. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? நல்ல ஐடியாவா இருக்கே. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் நிலேஷ் தம்பி. எல்லாம் சரியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த பூஜா
எல்லாரும் முன்னாடியே இன்னைக்கு என்ன மாட்டி விட்டுருப்பா. பூஜா மெசேஜ் பண்ணிருக்கா. நிலேஷ், நீ காலையில இருந்து எங்க போயிருந்த? உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? அட பூஜா, நான் இன்னைக்கு ஒரு ஷார்ட்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு 45 டேஸா அவுட்டோர் ஷூட்ல இருக்கேன், உனக்கு தெரியும் தானே? என்னோட முதல் ஃபிலிம்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். சரி, உன்னோட ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா தான் இருக்கு. உனக்கு வேணா நீயே பாரு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஹிட் ஆகுறேன்னு வேடிக்கை பாரு. அப்படியா? என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. அட என்ன விஷயம் சொல்லு. அது இன்னைக்கு நான் இல்ல, ஒண்ணும் இல்ல, விடு. சரி. அட எஸ் 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 சார், வந்துட்டு இருக்கேன். ஷார்ட்டுக்கு என்ன கூப்பிடுறாங்க, உனக்கு நான் அப்புறமா பண்றேன். ஓகே, பாய். பாய். பரவாயில்லையே நிலேஷ் தம்பி, நீ பெரிய ஆக்டர் ஆயிட்ட. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற யங்ஸ்டர் நிலேஷ்க்கு ஒரு ஷார்ட்கட் கிடைச்சிருச்சு. திருநங்கை மாதிரி வேஷம் போட்டு சம்பாதிக்கிற சுலபமான வழி. பாவம் இந்த திருநங்கைங்க வேற வழி இல்லாம தான் இதை செய்யறாங்க. சமூகம் அவங்க கிட்ட இருந்து மொத்தமா தள்ளி வச்சிருச்சு. அதனால இவங்க எல்லாரையும் விட்டு தள்ளி இருந்து டான்ஸ் ஆடி ஆசீர்வாதம் பண்ணி அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சு அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. அட, இவ எங்க போனா? நீ என்னோட சாவிய பாத்தியாடி? இல்ல குரு அம்மா, நான் பார்க்கவே இல்ல. வேற எங்கேயாச்சும் பாருங்க. அட, எங்கேயுமே இல்ல. அதனால தானே உன்கிட்ட கேக்குறேன். ஏ விஜயா, ஏ சாவி எங்கேயாவது பாத்தியா? நான் பார்க்கலையே குருவம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க சாவிய நான் தொடறதே இல்ல. சாவி எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அடடே, இது எங்க போச்சுன்னே தெரியலையே. அடி, ஏடி நிக்கிறீங்க? தேடுங்க. தேடுறேன். முனி அங்க பாரு. ஏ சந்தா, நீ பீரோல்ல காசை வையின்னு சொல்லி அன்னைக்கு உன்கிட்ட நான் தானே சாவியை கொடுத்தேன். என்கிட்ட நீ திரும்ப கொடுத்தியா இல்லையா? குருவம்மா, அன்னைக்கே நான் பணத்தை வச்சுட்டு உங்கள்ட்ட சாவி கொடுத்துட்டேனே. இவ பொய் சொல்றா குருவம்மா. சாவி இவகிட்டே தான் இருக்கு. சாவியை இவகிட்டே வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட நாடகம் ஆடுறா. நான் தான் சொன்னனே, இவளெல்லாம் நம்பவே கூடாதுன்னு. குருவம்மா, சாவி கிடைச்சிருச்சு. அப்படியா? கொண்டா. எங்க கிடைச்சது? நாசோட தலானி கீழே இருந்துச்சு. அட, அப்படிலாம் இல்லை குருவம்மா. நான் எதுக்காக இப்படி பண்ண போறேன்? இதெல்லாம் இந்த சந்தாவோட சதிதான். இவன் என்ன நல்லா மாட்டி விட பாக்குறா குருவம்மா. நாஜ், நீ அவகிட்ட இருந்து தூரமாயிரு. போ, நீ போய் உன்னோட ரூம்ல இரு. நாசக்கா, நீங்க ஏதோ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உண்மையாவே திருடல. என்னது? எப்படி நடிக்கிறடி நீ? ரொம்ப நாளா நான் உன்னை பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். என்னை இங்கிருந்து வெளியே துரத்த தானே பிளான் பண்ற? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை இங்கே கொண்டு போட்டுறேன் பாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் வேணான்னு சொல்லியும் நீ அவன் மேல கை வைப்ப? நீ இந்த குருமாவோட பேச்சே மீறியா? போடி, என் வீட்டை விட்டு வெளில போ. குருவம்மா, நீங்க நாஞ்சியக்காவை இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அவங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. சந்தா, சொல்லு அவகிட்ட. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளில போ சொல்லு. இன்னொரு நிமிஷம் அவ இந்த வீட்டுல இருந்தா நானே அவளை கொன்றுவேன். ஆமா, நீங்க பண்ணது பெரிய தப்பு குருவம்மா. என் வாழ்நாள் முழுக்க சேவை பண்ணியிருக்கேன். போயும் போயும் நேத்து வந்த இவளுக்காக என்ன போய் வீட்டை விட்டு துரத்துறீங்களே. கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. நாஞ்சியக்கா, ஏய் ஏய், என் மேலே கை வைக்க போறியா? உன் குருமாவே அடிக்க போறியா? அடி 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 என்ன அடி என்ன அடி என்ன? நேத்து வரைக்கும் என் காலடியிலேயே கிடந்த உன்னை தூக்கி வளர்த்த உன் குருமா மேலேயே கை வைக்க துணிஞ்சிட்டியா நீ? இப்ப என் தலைமையிலே ஏறி உட்காந்துட்டியா? அடி பாவி, இப்படி பைத்தியம் ஆயிட்டடி. குரு அம்மாவே அடிக்க கை ஓங்குற? நீ நல்லாவே இருக்க மாட்டடி. இங்க இருந்து வெளியே போடி. வெளியே ஏமா இதுக்காக நீங்க வருத்தப்படுவீங்க. போ வெளியே. குருமா, நீங்க வருத்தப்படுவீங்க. நான் போனது உங்களுக்கு தெரியும். குருமா,
இப்படி ஆயிடுச்சு. நீயா? இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், இங்க வாங்கடி. என்னை விட்டு நீ நாசமா போயிருவ. குருவம்மா, குருவம்மா, என்னடி இன்னும் நீங்க ரெடி ஆகாம இருக்கீங்க? ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க? ஆமா, திவாரி வீட்டுக்கு வர மாட்டீங்களா? என்னடா ராஜு, கண்ணு தெரியலையா? நான் ரெடி ஆகி உக்காந்துட்டு இருக்கேன். குருவம்மா ஏன் இன்னும் ரூமை விட்டு வெளியே வரலன்னு தெரியல. நீ வேணா போய் பாரு. நான் எப்படி அவங்க ரூமுக்குள்ள போய் பார்க்க முடியும்? சரி, நான் போய் பார்க்கறேன். குருவம்மா, ஓ குருவம்மா, 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 அம்மா, குருவம்மா, குருவம்மா, முனி, சந்தா, குருவம்மாக்கு என்னாச்சு வந்து பாருங்கடி. குருவம்மா மாட்டறாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. குருவம்மா, ஐயோ என்னாச்சு பாருங்கடி. குருவம்மா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ குருவம்மா, சீக்கிரம் உதவிக்கு ஆளு கூப்பிடு. குருவம்மா என்ன பாருங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். பீரோவை உடைக்கல, சாவியால தான் திறந்திருக்காங்க. இந்த வீட்டுல இருந்தவங்க தான் நினைக்கிறேன். ஏதோ பொருளை வச்சு உங்க கழுத்தை நெரிச்சிருக்காங்க. குரு அம்மா, குரு அம்மா, எப்படி இப்படி எல்லாம் நடந்துச்சு? குரு அம்மா, என்ன மன்னிச்சிருங்க குரு அம்மா. நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன், உங்களை நிறைய வார்த்தைகள் பேசிட்டேன். ஒருவேளை நான் உங்க கூட இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. ஏய் நாஷ், என்னடி நடிக்க வந்துட்டியா? நீ குரு அம்மாவை அடிக்க கையை நீட்டினல, உனக்கு நல்ல சாவே வராதுடி, நாசமா போயிடுவ. எல்லாம் இவ பண்ண தப்பாலதான் நடந்துச்சு. இவ தான் குரு அம்மாவை கொண்டு இருப்பா, இவ தான் திருடி இருப்பா, எனக்கு தெரியும். முதல்ல நான் என்ன நினைச்சேன்னா, தெரியாம தான் உன் கையில சாவி வந்திருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, காசுக்காக தான் நீ குரு அம்மாவை கொண்டு இருக்க. காசுக்காக தான் கொன்ன. இன்ஸ்பெக்டர் சார், இவதான் எங்க குரு அம்மாவை கொண்டு இருக்கா. இவதான் எங்க குரு அம்மாவை கொண்டு இருக்கா. நான் உன்னை சும்மா விட மாட்டேடி, உன்னை சும்மா விட மாட்டேன். அவளை பிடிங்க. இவதான் குரு அம்மாவை கொண்டுட்டா. அல்லாத கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏய், ரொம்ப நடிக்காத, எந்திரி. நேத்து எங்க இருந்த? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? குரு அம்மா எனக்கு ஒரு அம்மா மாதிரி. இப்போ இவங்க சொல்றதுனால நான் கொலைகாரின்னு நினைக்கிறீங்களா? சட்டம் யாரோட பேச்சையும் கேட்காது. நாங்க ஆதாரத்தை மட்டும் தான் நம்புவோம். யாரு உண்மை சொல்றா பொய் சொல்றான்னு இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? அப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் ஊரை விட்டு போக கூடாது. புரிஞ்சுதா?
ஏட்டு எல்லாருக்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்க. பணத்தை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பு. எல்லாம் வாங்க. இனிமேலும் என்னால இங்க இருக்க முடியாது. குரு அம்மாவோட ஞாபகங்கள் என்ன உயிரோட இருக்க விட மாட்டேங்குது. இப்போ அந்த நாஜ் கூட இங்க வந்துட்டா. நான் நாளைக்கு காலையில இங்க இருந்து கிளம்பிட போறேன். இங்க பாரு சந்தா, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இரு. இங்க பாரு, இங்க குரு அம்மா கூட இல்ல. இப்ப நீயும் இங்க இருந்து போயிட்டேனா? இல்ல இல்ல, நான் போய் தான் ஆகணும். இன்னும் என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. என்னால குரு அம்மா ஞாபகத்தோட இங்க இருக்க முடியல. அக்கா அவங்க இல்லாம என்னால இங்க இருக்க முடியாதுக்கா. குரு அம்மா, குரு அம்மா. அது எப்படி போயிடுவ சந்தா? இன்னும் என் வேலை முடியவே இல்லையே. ஹலோ, சொல்லுங்க நாஸ். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு சந்தா மேல சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? கும்பலா நாங்க ஆடுறதுக்காக போயிருந்தோம். எங்க கூட சந்தாவும் வந்திருந்தா. அங்க நிலேஷ், யார நிலேஷ்னு கூப்பிடுற? என் பேரு சந்தா. சந்தா சந்தா எங்க ஆள் கிடையாது. அவ எங்க கூட சேர்ந்து குரு அம்மா கூட நெருக்கமானதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாம குரு அம்மாவோட கொலை, வீட்டில் இருந்த காசு நகை எல்லாமே காணாம போயிடுச்சு. சரி, பாட்டியா சார் வீட்டுக்கு போலாம். சந்தா யாருன்னு கண்டுபிடிச்ச அந்த பொண்ணு வீட்டுக்கு முதல்ல போகலாம். உனக்கு சந்தாவை எப்படி தெரியும்? சார் அவன் சந்தா கிடையாது, அவன் பேர் நிலேஷ். அன்னைக்கு நான் உனக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஏதோ அவுட்டோர் ஷூட்டிங் போறதா என்கிட்ட சொன்னான். அவன் நிலேஷா தான் இருப்பான்னு எனக்கு தோணுச்சு. சார், அவன் எப்படி திருநங்கையானன்னு எனக்கு தெரியல. உனக்கு எப்படி அவனை தெரியும்? சார், நானும் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். ஆடிஷன் டைம்ல தான் அவனை அங்கே நான் பார்த்துருக்கேன். அவன் வீடு தெரியுமா? இல்ல சார், வீடு தெரியாது. ஆனா அவன் கோரிகோன்ல தான் இருக்கான். அவனோட போட்டோ ஏதாவது இருக்கா? சார். சரி, அவனோட நம்பர் கொடுங்க, ட்ராக் பண்ணுங்க. சார், சந்தாவோட கால்ஸ் ரெக்கார்டு வச்சு பார்க்கும்போது அவளோட லாஸ்ட் லொகேஷன் குருமாய் வீடு தான். அப்புறம் அங்கேருந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சரி, முன்னி, சந்தா எங்க? இப்ப என்ன எடுத்துட்டு போலன்னு வந்திருக்க? முதல்ல வெளியே போ. அட, சந்தா எங்கன்னு சொல்லு. சந்தாவை கூப்பிடு. ஓ, இன்ஸ்பெக்டர் சார், சந்தா காலையிலேயே கிளம்பிட்டா. குரு அம்மா இல்லாம அவளால இங்க இருக்க முடியலன்னு சொல்லி கிளம்பிட்டா. ஒரு வேளை அவன் ஊரை விட்டு ஓடி இருந்தா அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஸ்பெக்டர் சார். மொபைல் நெட்வொர்க் ஃபெயில் ஆகிட்டா என்ன? என்கிட்ட இன்னொரு நெட்வொர்க் இருக்கு, அது என்றைக்குமே ஃபெயில் ஆகாது. அந்த பையன் இங்கேருந்து எங்களே ஏமாத்திட்டான்ல. பையனா? எங்கள் பலம் என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஹலோ ருக்மணி. ஒரு பையனை தேடணும். நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன்.
60 70 80. அவ்வளவுதான். இனி இந்த ஊரை விட்டுட்டு டெல்லிக்கு போயிடுவேன். இத்தோட சந்தாவோட ரோல் முடிஞ்சு போச்சு. எங்க ஓட பாக்குற? அட என்னாச்சு? என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? ஏய், இந்த மாதிரி அப்பாவியா நடிக்கிறத நிறுத்து, புரிஞ்சுதா? ஒழுங்கு மரியாதையா மொத்த கதையை சொல்லிரு. எனக்கு கோபம் வந்துச்சு, இங்கே தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பேன். நான் என்ன பண்ண சார்? சொல்லு சொல்லு. நான் சொல்றேன். நான் குரு அம்மாவை கொல்லணும்லாம் நினைக்கல. நான் நகையை திருடும் போது அவங்க என்னை பார்த்துட்டாங்க. நீ ஏய் இங்க வாங்கடி. அதனால நான் அவங்கள கொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. அன்னைக்கு ஒரு வேளை மட்டும் அங்கேருந்து ராத்திரியே நான் ஓடி போயிருந்தேன்னா எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டிருப்பாங்க. அதனால தான் கொஞ்ச நாள் அங்கே இருக்கணும்னு முடிவெடுத்தேன். நான் நாசை மாட்டி விடணும்னு திட்டம் போட்டேன். ஆனால் நான் வேணும்னுலாம் பண்ணல. எனக்கு வேற வழி தெரியல. நான் ஆக்டர் ஆகிறதுக்கு தான். வேணாம் வேணாம் வேணாம். தெருவில் கிடந்த ஒன்ன போய் குரு அம்மா தான் பொண்ணா பார்த்தாங்க. அவங்கள போய் அநியாயமா கொண்டுட்டியே. அவங்க கழுத்தை நெரிக்கும் போது உன் கை நடுங்கலையாடா? காசு தான் வேணும்னா எங்க கிட்ட கேட்டிருக்கலாமேடா. இப்படி எல்லாம் திருடி காசை கொண்டு போறியே, இதை நாங்க உனக்கு ஆசீர்வாதமாவே கொடுத்துருப்போம். எங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்க அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா? கேவலம் நீ சாபம் வாங்கிட்டடா, சாபம் வாங்கிட்ட. இன்ஸ்பெக்டர் சார், இந்த நாயை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இவன் முகத்தை பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் ஆக்டராக வந்தேன். நான் ஆக்டராக தான் இங்க வந்தேன். ஆக்டிங் நான் கத்து கொடுக்கறேன். குரு அம்மா, இந்த சம்பவத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிய வரும்போது யாரும் நம்பவே இல்லை. ஒரு மனுஷனால எப்படி இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண முடியும்? அந்த பையன் வெறும் காசுக்காக திருநங்கையா வேஷம் போட்டு திருநங்கைகளை மட்டும் ஏமாத்தல, அவனை நம்பி சேர்த்த குரு அம்மாவை கொலை பண்ண கூட யோசிக்கல. திருநங்கை சமூகத்துல இவங்களும் ஒரு இனம். இவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க இனத்துக்காகவும் உரிமைக்காகவும் போராடுறாங்க. இந்த திருநங்கைகள் ரொம்ப சந்தோஷமான பண்டிகையில ஆசீர்வாதம் பண்றாங்க. அவங்க நம்ம கிட்டயும் நம்ம சமூகத்துக்கிட்டையும் மரியாதையும் சமத்துவத்தையும் உரிமை மட்டும் தான் கேட்குறாங்க, வேற எதுவும் இல்லை. நாஸ் பண்ணது ரொம்பவே சரி. அவங்க குரு அம்மாக்காக பழி வாங்கினது மட்டும் இல்லை, போலியா வேஷம் போட்டு நடிச்ச திருநங்கைய சமூகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தா. நிலேஷ் பொய் சொல்லி ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணா, ஒரு பயங்கரமான கிரிமினல் ஆயிட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டப்படாம நமக்கு எதுவுமே கிடைக்காது. நமக்கு கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைச்சு நிற்காது. நிலேஷ் இன்னைக்கு ஜெயில தண்டனை அனுபவிக்கிறான். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து நம்ம அலர்ட்டா இருக்கணும். வணக்கம், நான் உங்கள் அமித் பச்சோரி. இன்னொரு கிரைம் அலர்ட் எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு உண்மையான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக கொண்டு வரேன். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பி அலர்ட், பி சேஃப். கிரைம் அலர்ட், கிரைமுக்கு எதிரான குரல்.